நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் ஐபிஎல்ல டிசி வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். 20வது மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. சீக்கிரத்துல நமக்கு மார்ச் 22 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஎலுக்கு பயங்கரமான லீடர் கோட் கொடுப்பாங்க. ப்ரோ கபடி லீடர் கோடுக்கு காசு வரலன்னு நினைப்பீங்க, பட் அவங்க வந்து ப்ராசஸிங்ல இருக்குங்கிறாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ லீடர் கோடை பத்தி உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது விஷன் 11 பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸ்போர்டஸ் ஆப்லயும் அதே மாதிரி தான் ஒரு சில நாட்கள்ல ப்ராசஸிங் முடிச்ச உடனே வந்துடும். ஸோ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. சீரீஸ் முடிஞ்சதுன்னா 2 நாள்ல கிரெடிட் ஆகும். இப்போ இந்த ஜிஎஸ்டி இஷ்யூவா இருக்கிறதுனால எல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. ஸோ அவசரப்படாதீங்க எதுவும். சேம் டெல்லி பிச்சில் தான் நடக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டான மேட்ச் எல்லாமே டாஸ் வின் பண்ற டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஈஸியா வின் பண்றாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வின் பண்றாங்க. ஏதாச்சும் அதிர்ஷ்டவசமா நடந்தாதான் பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் வந்து வின் பண்ண முடியும். ஸ்கோர் நல்லாவே போகுது. ஸோ இப்போ டெல்லிக்கான மேட்சுக்கான ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியை பொறுத்த வரைக்குமே சேம். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வர்சஸ் டிசி தான் ஃபைனல் ஆட போறாங்க. அதுல யார் அன்னைக்கு நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா லேனிங் முதல் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மேட்சை தவிர மீதி எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். ஒரு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் ஆட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கெப்சி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. 48 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 19, 27, 46, 75 ரன் பிளஸ் ரன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்து கெப்பு. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே விளாண்ட எந்த ஒரு மேட்சுமே ஃபிளாப் ஆகாத பிளேயர் அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கெப் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஜனசன் இது வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1, 2, 3, 4 மேட்ச் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்ற லெவலுக்கு யாருமே கிடையாது. ஸோ இந்த 4 பேரும் பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. இந்த 4 பேரை டிராப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெட்டி, ராதா யாதவ், ஸ்ரீகா பாண்டே இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். அதுல ராதா யாதவ் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுப்பாங்க. 4 விக்கெட்டு, 3 விக்கெட்டு, 2 விக்கெட் அப்படின்னு இல்லைன்னா பெருசா எடுக்க மாட்டாங்க. ஆனா ரெட்டியும் ஸ்ரீகா பாண்டே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல 7ல 6 மேட்ச் 2 பேருமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த 3 பேருமே பவுலிங் ஆப்ஷன்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஷிஃபாலி வர்மா, ரோட்ரிகஸ் இந்த 2 பேருமே அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க 2 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பயங்கரமா ரோட்ரிகஸ். ஸோ 7க்கு 3 மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஷிஃபாலி வர்மாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 7க்கு. அதுவும் கம்பேர் பண்ணும்போது ரோட்ரிகஸ் தான் அந்த 3 மேட்சுமே பெஸ்டா பண்ணியிருக்காங்க. ஷிஃபாலி வர்மா ஓரளவுக்கு ஆவரேஜா தான் ஆடி இருக்கிறாங்க ரோட்ரிகஸை கம்பேர் பண்ணும்போது, ஜெமீமாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டீம் முடிஞ்சு போச்சு இந்த சீசன்ல லாஸ்ட் பிளேஸ். நம்ம குஜராத் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணணும்னு கிடையாது. கார்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மோனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வர். ஸோ இந்த 3 பேர் தான் எல்லா மேட்சுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட் வாங்கி கொடுக்காங்க. இந்த கன்வர்லாம் விளாண்ட எல்லா மேட்சுமே நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. கார்னரும் அதே மாதிரி தான். எப்படி பார்த்தாலும் ஒன்னு பேட்டிங்ல பவுலிங் எல்லையாச்சும் ஒரு ஃபேண்டசி பாயிண்ட். மோனியும் லாஸ்ட் ஒரு 2 மேட்சா பயங்கரமான ஃபார்ம்ல வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. கேம்ல தான் லாஸ்ட் மேட்ச் ஒரு 74 ரன் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. மேக்னா சிங் வந்து விக்கெட் எடுத்தா பயங்கரமா எடுத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும், மீதி பெருசாலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ டெல்லியில இருந்து 7ல இருந்து 8 பிளேயர் சூஸ் பண்ணிக்கோங்க. 9, 10, 11 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் லீக் டீமை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்க, மோனி, அடுத்து லேனிங்கு, ஷிஃபாலி வர்மா, வெல்வெட். ஸோ இந்த ஒரு இது டிசிபியா யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். கார்னரு, கெப்சி, ஜனசன், ராதா யாதவ், ஸ்ரீகா பாண்டே, கன்வர். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெட்டியை கூட நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஜெமீமா, ரோட்ரிகஸை கூட இந்த இடத்துல வந்து டெல்லி பிளேயரே நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கெப்பும் ஜனசனும் நல்ல ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாங்க. கார்னர், ஷிஃபாலி வர்மாவை நீங்க வந்து ரிஸ்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கொஞ்சம் போடலாம். ட்ரம்ப் பிக்கா
கெப்சி, மோனி, ராதா யாதவ், கன்வர் இந்த 4 பேரையுமே நீங்க வந்து ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போகலாம். பட் நிறைய பேர் இன்னைக்கு வந்து கெப்பையும் ஜனசனையும் தான் வச்சு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் டிசி வெர்சஸ் ஜிடி. ஸோ இதான் லாஸ்ட் லீக் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.